நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ராகு கேது பயிற்சி 2025 இன்றைய நாளிலிருந்து, அதாவது மே மாசம் 18ஆம் தேதி ராகு கேதுக்களோட பயிற்சி திருக்கணிதப்படி நடக்குது. சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்கள், விஷப்பாம்பு ராகு கும்பராசிக்கு வரார். அதே மாதிரி விஷமற்ற பாம்பு கேது சிம்ம ராசிக்கு வராரு. இவங்க ரெண்டு பேத்துக்குமே சொந்த வீடு இல்லை அப்படிங்கறதால யாரோட வீட்டுல இருக்காங்களோ அதுக்குண்டான பலனை தான் கொடுப்பாங்க. இதை நம்ம ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இது ஒரு கோரப்பிடி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா சனியோட வீட்டுல ராகு இருக்கார். சனி பிடிச்சா எப்படி பிடிப்பார், அது மாதிரி ராகு கோரப்பிடி பிடிக்க போறார் விஷப்பாம்பு. கேது விஷமற்ற பாம்பா இருந்தாலும் சிம்ம ராசியில போய் உட்கார்றாரு. சிம்ம ராசி சூரிய பகவானோட வீடு, கிரகங்களோட ராஜாவோட வீடு. அங்க போய் விஷமற்ற பாம்பா கேது இருந்தாலும் கூட அவர் பயங்கரமான ஒரு அமைப்பு அப்படிங்கறதையும் கொடுப்பாரு. இது பயமுறுத்துறதுக்காக சொல்லல. இந்த அமைப்பு அப்படிங்கிறது கொட்டியும் கொடுக்கும், தட்டியும் வைக்கும். உங்களோட ராசிக்கு இந்த சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி அடுத்த 1.5 வருஷத்துக்கு பலனை கொடுக்க போதா, பாதிப்பு கொடுக்க போதா அப்படிங்கிறத ரொம்ப சரியா நம்ம பார்த்துருவோம். எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்பசாந்தி பரிகாரங்கள் அப்படிங்கறதையும் செஞ்சுக்கிட்டு உங்களுக்காக வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம். தனுசு ராசி நேயர்களே, ராகு கேது பயிற்சி 2025 இதுவரைக்கும் உங்களோட ராசிக்கு ராகு 4வது வீட்டுல இருந்தார். இப்ப மொல்ல அப்படியே முன்னுக்கு வந்து 3வது வீட்டுக்கு வர போறார். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேது 10ஆம் இடத்துல இருந்துட்டு 9ஆம் வீட்டுக்கு போறார். இதே காலகட்டத்தில் மார்ச் 29, 2025 சனி பகவான் உங்களோட ராசிக்கு 3வது வீட்டிலேருந்து 4வது வீட்டுக்கு போயிடுறார். அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடங்குது. ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 6வது வீட்டிலேருந்து 7வது வீட்டுக்கு போகிறார். உங்களோட ராசியவும் பார்க்க போகிறார். பல நன்மைகள் இருக்குது. அதாவது ராகு 4வது வீட்டிலேருந்து 3வது வீட்டுக்கு போகிறார் அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம், சகோதரர்களை குறிக்கக்கூடிய இடம். அண்ணன் தம்பிகளை பிரித்து விட்டுருவாரு, அடிதடியில் விட்டுருவாரு, சொத்து பிரச்சனை வரும், பங்காளிகளுக்குள்ள பாகப்பிரிவினை வரும். இதையெல்லாம் பல ஜோசியர்கள் சொல்லியிருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே அப்படி மூட்டை கட்டி ஓரமாக வச்சுட்டு வந்து இந்த ஜோசியத்தை கேளுங்க. எதனால் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ராகு 4வது வீட்டிலேருந்து 3வது வீட்டுக்கு போகிறார் அப்படின்னா மேற் சொன்ன எல்லா விஷயமே நடக்கும் தான். ஆனால் ராகு சும்மா போகல. ராகு கேது பயிற்சிக்கு 4 நாளைக்கு முன்னாடியே குரு பயிற்சி நடக்குது. குரு பகவானோட அருள் பார்வை கும்பராசியில் இருக்கிற ராகு மேலே விழப்போகுது. கும்பத்துக்கு ராகு வரும்போதே குரு பார்வைக்குள்ளதான் வருவார். அப்போ ஒரு கெட்டவன் நல்லவனா மாறி போகிறான். அதாவது சாதாரணமாக ஒரு நல்லவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் சராசரியாக யாருக்கும் வம்பு தும்புக்கும் போகாமல் அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான். அவனை போய் சீண்டுனா தான் அவன் பிரச்சனை பண்ணுவான். ஆனால் ஒருத்தன் கெட்டவனாக இருந்துட்டு நல்லவனாக மாறுறான் பார்த்தீங்களா, அவனை சீண்டுனா கூட அவன் கண்டுக்க மாட்டான். போங்கடா, இதெல்லாம் நல்லா நிறையா பார்த்துட்டேன்டா போங்கடா அப்படின்ட்டு கடந்து போகக்கூடிய நபராக இருப்பான். அப்படிதான் ராகு ஒரு விஷப்பாம்பு, ஒரு கெட்டவன். அவர் இப்போ குரு பார்க்க புனிதப்பட்டு நல்லவராக மாறுறார். அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு உண்டான ஆதிபந்தம் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக செய்வார். சரிப்போ நம்ம கெடுதல் செஞ்சே பழகிட்டோம், அவங்களுக்கு நல்லதும் செய்வோம் அப்படிங்கிறது தான். இதான் அமைப்பு, குருபார்க்கு புனிதப்படுற ராகுவோட அமைப்பு. அப்போ இந்த 3ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசில் ஒரு அதீத தைரியம் அப்படிங்கிறது இருக்கும். எது வந்தாலும் நான் பார்த்துக்கொண்டா அப்படின்னு. ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் கடந்த காலகட்டத்தில் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஓன்னு வாய் விட்டு கூட அழ முடியாத ஒரு சூழல். எங்கடா அழுதா 4 பேர் நம்மளை மட்டமாக நினச்சிப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆத்திரம் அழுகை எல்லாத்தையும் அடக்கிட்டு தனிமையில் உட்காந்து தனக்குத்தானே பேசி புலம்பி அழுதுகக்கூடிய நபர்களாக தான் இருந்திருப்பீங்க. அவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறதையும் அனுபவிச்சாச்சு. சரி, இப்போ ராகு உங்களுக்கு அதீத தைரியத்தை கொடுத்துருவார். எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மளால முடியாது என்ன, எவ்வளோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா என்ன அப்படிங்கிற தைரியத்தை கொடுப்பார். இந்த 3ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது சகோதர உறவுகள் நமக்கு ஆதரவாக இருப்போம். அதாவது குரு பார்த்து புனிதப்படுற ராகு. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அண்ணன் தம்பி ஓடியாருவாங்க, நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி பூர்வீக சொத்தை பாகம் பிரிச்சுக்கலாம். பல காலகட்டமாக சொந்த கையில் கை ஊனி தான் கரணம் போட்டோம். நமக்கு யாரும் 10 ரூபா கொடுத்து உதவி செய்யலை. பூர்வீக சொத்து கிடக்கு, என்ன பண்ணுறது, அது ஒன்றும் பாகம் பிரிக்காமல் அப்படி அப்படியே கிடக்கு. ஏதோ கொடுத்தாலும் நம்ம ஏதோ கடையை கட்டி வாடகைக்குள்ளே, 4 வீட்டை கட்டி வாடகைக்குள்ளே, ஒரு லோனுக்குன்னு போட்டாது ஏதாவது வேலை செய்யலாம், அதை வச்சு 10 ரூபா பிழைக்கலாம். இல்லை ஏதோ ஒரு பாகத்தை கூறு போட்டு விற்றுட்டு அந்த பணத்தை வச்சு மீதி இருக்கிற இடத்துல ஏதாவது தொழில் செஞ்சு பிழைக்கலாம். இப்பெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் என்ன பண்ணுறது, கொடுக்கலையே, நம்ம என்ன பண்ணுறது, 3-4 பேரோட பிறந்துட்டோம், நம்ம ஒரு ஆள் போய் பஞ்சாயத்து வெட்டி இப்போ பிரிக்க கூடாது இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசாக போகக்கூடிய ஆளுங்களாக இருப்பீங்க.
அதனால் கொஞ்சம் சரி வரட்டும் காலம்னு இருப்பீங்க இல்லையா. இப்போ அது பாகம் பிரிக்கப்பட்டு உங்களோட சொத்து உங்களோட பாகம் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்துடும். அதுமாரி நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்கு நிலுவையில் இருந்திருக்கும் சொத்து தொடர்பாக, பிரித்து கொடுக்க பெற்றவங்க தயாராக இருந்தாலும் கூட பங்காளி அங்காளி அவனா ஒருத்தன் கேஸு போட்டு முடக்கி வச்சுருந்துருப்பான். இப்போ அந்த வழக்கில் வெற்றி பெற்று சொத்து உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இதே காலகட்டத்தில் இருக்குது. பயப்பட வேண்டியதில்லை. அதுமாரி சில பேருக்கு பூர்வீக வீடு பாலடைஞ்சு கிடக்கும், பார்த்தா கண்ணில் தண்ணி வரும். நான் பிறந்து வளர்ந்த வீடு வாழ்ந்த வீடு இப்படி கிடக்கு, இதை இடித்துட்டு கட்டுறதுக்கோ ஒரு அமைப்பு வரலையே நமக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் போகும்போதெல்லாம் அதை பார்த்தாலே கண்ணீர் வருதுன்னு அந்த பூர்வீக வீடு இருந்த பக்கமே போகாமல் கூட இன்னொரு தெரு சுற்றி போனாலும் பரவாயில்ல, அதை என்னால் பார்க்க முடியலடா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட கடந்து போயிருப்பீங்க. அது மாதிரி பாலடைஞ்சு கிடக்கக்கூடிய உங்களோட வீடுகள் உங்களோட சொத்துகள் எல்லாமே இப்போ மராமத்து பணிகள் இடித்து தள்ளிட்டு வேலை ஆரம்பிக்கப்படும். அதுமாரி பூர்வீக சொத்தை விட்டு போனவங்க, பூர்வீக ஊரை விட்டு போனவங்க, சொந்த ஊரை விட்டு இங்கே வெளிநாடு போய் செட்டில் ஆகிருப்பீங்க, பல வருடம் கழித்து சொந்த ஊருக்கு வரணும்னு நினச்சவங்களாம் இப்போ வரலாம். அதுமாரி தாய்நாடு திரும்ப முடியாத சூழலில் போய் சிலர் சிக்கியிருப்பீங்க. ஒருத்தனை நம்பி வந்துட்டேன், கொண்டாந்து தெருவில் விட்டுட்டான், சிங்கப்பூரில் மலேசியாவில் துபாயில் ஒரு போலி விசாவை போட்டு விட்டான், மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவங்களாம் கூட சொந்த ஊருக்கு திரும்பலாம். அதுமாரி சொந்த இடத்துல நமக்குன்னு ஒரு செல்வாக்கை நிலைநிறுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கேது ராசிக்கு 10வது வீட்டிலேருந்து 9வது வீட்டுக்கு வரார். அதாவது பாக்கிய கேது அப்படின்னு இவரை நாம் சொல்லுவோம். இப்போ கேது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். என்கிட்ட திறமை இருக்குடா, எனக்கு வாய்ப்பு மட்டும் கிடைக்கல, ஒரு பெரிய தொழிலுக்கான சிந்தனை வச்சுருக்கேன், ஒரு 10 ரூபா முதலீடு இருந்தால் செஞ்சு பார்த்துருவேன், செய்ய முடியல அப்படின்னு இருக்கிறவங்க, வாய்ப்பு தேடி அலையிறவங்க, குறிப்பாக இந்த திரைத்துறை கலைத்துறை எல்லாம் இருக்கிறவங்க மெட்ராஸ் முழுக்க கிடப்பாங்க. போய் பார்த்தா நான் சினிமாவில் நடிகன் ஆகணும், நான் காமெடியன் ஆகணும், நான் டைரக்டர் ஆகணும், நான் மியூசிக் டைரக்டர் ஆகணும், இப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க பசி பட்டினி பஞ்சம் கடந்து கூட. ஆனால் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காத அந்த மாதிரி கிடக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு தேடி வரும். உங்களோட திறமையை நிரூபிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அப்படிங்கிறது வரும். அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். அதுமாதிரி அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அதை பார்த்து நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறவர் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுப்பார். சின்ன சின்ன வயிற்று வலி, கைகால் வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் கொடுப்பாரு. பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. பெத்த தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது வேணும். இதே காலகட்டத்தில் குரு பகவான் ராசிக்கு 6வது வீட்டிலேருந்து 7வது வீட்டுக்கு வந்துடுறார். மிக அற்புதமான இடம். கூட்டுத்தொழில் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த மாதிரியான பாக்கியங்கள்லாம் கிடைக்கும். அதுமாரி உங்களோட ராசிக்கு லாப வீட்டில் குரு பார்வை விழுவுது அப்படிங்கிறதால காசு பணத்துக்கு 10 ரூபா பஞ்சமில்லாத சூழல் அப்படிங்கிறது இருக்கும். கடன்லாம் அடைச்சிடலாம், கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. அதோட ராசியிலேயே குரு பார்வை விழுவுது அப்படிங்கும்போது இந்த அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறத கொஞ்சம் குறைப்பார். ஏதோ உடம்புல பிரச்சனை, ஒரு 10,000 5,000 செலவு பண்ணாமல் 500-300 சரியாக போச்சுரா அப்படிங்கிற அளவுக்கு குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத செய்யும். ராசிக்கு 3ஆம் வீடு ராகு மேலேயும் குரு பார்வை விழுவுது அப்படிங்கும்போது சகோதர உறவுகள் உங்களுக்கு மிக ஆறுதலாக இருப்பாங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நன்மை தான். யார் சொன்னாலும் ராகு கேது பயிற்சியால் கெடுதல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா ராகு குரு பார்த்து புனிதப்படுறார். இவர் ஒரு புண்ணிய ராகு, நன்மைகளை கூடுதலாக செய்வார். கவலைப்படாதீங்க, இனிமேல் வாழ்க்கை நல்லா இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.